டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோட மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் வந்து அரேஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன இந்த அரேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டேட்டா. அந்த டேட்டா வந்து நார்மலாக நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். ஒரு கூட்டமாக இருக்கிற டேட்டாவாக இருந்துச்சுன்னா, அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்றதான் வந்து நமக்கு இருக்கிற ஒரு பெரிய $1,000,000 கொஷினுங்க. ஸோ இதுதான் வந்து அரேன்ற கான்செப்ட் மூலமாக பண்ணுவாங்க. எ குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ், நிறைய எலிமெண்ட்ஸ்லாம் சேர்ந்தது தான் ஒரு அரேன்னு சொல்லுவாங்க. அந்த அரேனா என்ன, அதோடைய ஆப்ரேஷன் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. வெல்கம் டு சேனல். நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடிகி அண்ட் காஷு இன்ஃபோடெக் கம்பெனி. ஹலோ கைஸ், வெல்கம் டு காஷி இன்ஃபோடெக். இன்றைக்கி என்ன கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோன்னா, அரேஸ் கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்போ அரேஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு சேம் டைப் ஆஃப் எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக அரேஸ் அப்படின்றத நான் யூஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே எனக்கு வந்து 4 பாக்ஸஸ் இருக்குது. 4 பாக்ஸஸ்லையும் நான் சேம் டைப் ஆஃப் புக்கை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ அந்த புக்கை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்குவேன்னா, எல்லா பாக்ஸஸ்க்கும் எனக்கு இண்டிவிஜுவலாக நம்பர்ஸ் இருக்கும். அதை வச்சு என்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா, இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது அரேவை நான் எப்படி அரேயில் நான் என்னென்ன ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படின்னா, அரேயில் என்னால் இன்டீஜர்ஸும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும், ஸ்ட்ரிங்ஸும் என்னால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும், அண்ட் என்னோட கேரக்டர்ஸையும் நான் அரேயில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அப்போது அரேயில் நான் அரேவை எப்படி டிக்ளேர் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்கணும்னா டேட்டா டைப்பு கொடுக்கணும், அதுக்கப்புறம் அந்த அரேயோட நேமை கொடுக்கணும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூ வேணும் அப்படின்றத சைஸாக நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே என்னோட டேட்டா டைப் வந்து இன்ட் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அண்ட் தென் நேம் வந்து ஏ அப்படின்றத டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அண்ட் என்னோட சைஸ் வந்து 5 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து இங்கே வந்து 4 இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்து நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் வேல்யூஸை. 0க்கு 1ன்ற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன், 1க்கு 2ன்ற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன், செகண்ட் இண்டெக்ஸ்க்கு 3ன்ற ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன், அண்ட் தென் தேர்ட் இண்டெக்ஸ்க்கு 4ன்ற ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் என்னோட வேல்யூஸ் வந்து அரேஸில் எனக்கு டிக்ளேர் ஆகும். அப்போது அரேயில் சில ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ட்ராவர்சல், இன்சர்ஷன், டெலிஷன், இது மூணுமே நம்ம அரேயில் பர்ஃபார்ம் பண்ணுற ஆப்ரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ராவர்சல் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். ட்ராவர்சல் அப்படின்னா இருக்கிற எல்லா அரேவும் எனக்கு ஒன்ஸ் டைம் வந்து விசிட் பண்ணுறதா நம்ம ட்ராவர்சல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இங்கே வந்து ஒரு 4 வேல்யூஸை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா, ட்ராவர்சல்னும் போது எனக்கு எல்லா வேல்யூஸுமே ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணுறதா ட்ராவர்சல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி அரே இன்சர்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஆல்ரெடி இருக்கிற எலமெண்ட்டில் எக்ஸ்ட்ரா எனக்கு ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் ஆட் ஆகணும்னா அது அரே இன்சர்ஷன் மூலியமாக என்னால் ஆட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நான் வந்து என்னோட அரேயோட சைஸ் வந்து 5ன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் ஒரு 3 வேல்யூஸாக ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ நான் 0th இண்டெக்ஸ்க்கு 2ன்னு கொடுத்துருக்கேன், 1th இண்டெக்ஸ்க்கு 5ன்னு கொடுத்துருக்கேன், செகண்ட் இண்டெக்ஸ்க்கு 10ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு தேர்ட் இண்டெக்ஸில் ஏதாச்சும் எனக்கு ஒரு வேல்யூ வேணும்னாலையும் என்னால் ஈஸியாக ஆட் பண்ணிக்க முடியும். அப்போ இதுதான் அரே இன்சர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நம்மளால் பொசிஷன்ஸை சேஞ்ச் பண்ணியும் என்னால் அரே எலமெண்ட்ஸை வந்து டிக்ளேர் பண்ணிக்க முடியும். எதுலன்னா அரே இன்சர்ஷனில் என்னால் பொசிஷன்ஸை சேஞ்ச் பண்ணியும் எலமெண்ட்டை டிக்ளேர் பண்ணிக்க முடியும். ஸோ அரேயோட லைவ் கோட் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, அரே இன்சர்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஜாவாவில் ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ஃபைலில் போயிட்டு நியூக்கு அப்புறம் அங்கே ஜாவா ப்ராஜெக்ட் இருக்கணும், அந்த ஆப்ஷன்ஸும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அப்படின்னா ப்ராஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் ஜாவா ப்ராஜெக்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்களன்னா நம்ம ப்ராஜெக்ட் நேம் டிக்ளேர் பண்ணுறதுக்கான டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் வந்து கொடுத்துக்கலாம். ப்ராஜெக்ட் நேம் வந்து நம்மளோட விஷயம் தான், என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஜாவா 1 அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதில் நம்ம வேறு எந்த ஆப்ஷன்ஸும் சூஸ் பண்ணக்கூடாது. ஆல்மோஸ்ட் அது வந்து டிஃபால்ட்டாகவே எல்லா ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு எனேபிளாக தான் இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் நம்ம ஃபினிஷ் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஜாவா ப்ராஜெக்ட் வந்து இங்கே வந்து க்ரியேட் ஆகிடும். இதில் நம்ம டிக்ளேர் பண்ணுற சோர்ஸ் கோட் எல்லாமே இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இது ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ். நம்ம ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கோட் டெவலப் பண்ணுறதுக்காக கிளாஸ் அப்படின்றத நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுவும் சேம் ப்ராசஸ் தான். ஃபைலில் போயிட்டு நியூ அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் தென்
அதில் கிளாஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம அதை செலக்ட் பண்ணோம்னா கிளாஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக நேம் வந்து நம்மளுக்கு டிக்ளேர் ஆகிடும். இங்கே ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு சோர்ஸ் ஃபோல்டராக வந்து டிக்ளேர் ஆகிடும். ஏன்னா நம்ம டிக்ளேர் பண்ணுற கோட் எல்லாமே அந்த சோர்ஸ் கோடில் தான் நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் தென் நம்ம பேக்கேஜ் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ நான் பேக்கேஜ் வந்து என்னோடய பேக்கேஜ் வந்து நான் ஜாவா ஃபுல் ப்ரோக்ராம் அப்படின்றத பேக்கேஜ் வந்து சூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளோட கிளாஸ் நேம் வந்து கொடுக்கணும். கிளாஸ் நேம் நீங்கள் எப்படி டிக்ளேர் பண்ணணும், நம்மளோட கிளாஸ் நேம் எப்போதுமே ஃபஸ்ட் லெட்டரில் வந்து கேபிட்டலில் இருக்கணும். ஸோ இப்போ நான் அரே இன்சர்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால நான் அரே இன்சர்ஷன் அப்படின்ற நேம் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி என்னென்னா நம்ம ஒரு கிளாஸ் நேமை டிக்ளேர் பண்ணும்போது கேப் எதுலையுமே இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அரே இன்சர்ஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அரே தனியாகவும் இன்சர்ஷன் தனியாகவும் இடையில ஸ்பேசஸ் இருக்கக்கூடாது. அப்படி நம்ம கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஃபினிஷ் பட்டன் அந்த மாதிரி எனேபிள் ஆகாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கேப் விட்டதுனால என்னோட ஃபினிஷ் பட்டன் வந்து அங்கே எனேபிள் ஆகலை. ஸோ நம்ம எப்போதுமே கிளாஸ் நேம் டிக்ளேர் பண்ணும்போது ஸ்பேஸ் விடக்கூடாது. அதே மாதிரி நம்மளோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எப்போதுமே கேப்ஸில் இருக்கணும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து இதில் நம்மள ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ஒரு டைமும் டிக்ளேர் பண்ணும்போது டைப் பண்ண தேவையில்ல. டிஃபால்ட்டாகவே நம்ம செலக்ட் பண்ணும்போது கிளாஸில் அதுவும் நம்மளுக்கு அட்டாச் ஆகி சேர்ந்து வந்துடும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம டிக்ளேர் பண்ணிவிட்டு ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்தோம்னா என்னோடய கிளாஸ் வந்து டிக்ளேர் ஆகிடும். நம்மளோட பேக்கேஜ், நம்மளோட கிளாஸ் நேம், அதோட நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன்றும் நம்ம இங்கேருந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அரே இன்சர்ஷன் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய பப்ளிக் வாய்டு மெயின் வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கிட்டேன். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ அரேஸ் வேணும் அப்படின்றத நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ பப்ளிக் வாய்ட் பிரிண்ட் அப்படி எவ்வளோ எனக்கு அரேஸ் வேணும் அப்படின்றதுக்காக நான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஐட்ரேஷன்ஸ் படி ஒரு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் எது வரைக்கும் எண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஃபார் லூப்பை வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன டிக்ளேர் பண்ண போகிறோன்னா ஃபார் அப்படின்றத நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு எனக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணுன்றதுக்காக இன்ட் I ஈக்குவல் டு 0லேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணும். எனக்கு எதை பேஸ் பண்ணி பிரிண்ட் ஆகணும்னா லென்த்தை பேஸ் பண்ணி எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் I இஸ் லெஸ் தென் a டாட் லென்த் அப்படின்னு கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து ஐட்ரேஷன் வந்து 1/n ++ல் ஆகணுன்றதுக்காக I +++ அப்படின்றத நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஆஸ்யூஷுவல் நம்மளோட system.out.println அப்படின்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டில் எனக்கு எதை பேஸ் பண்ணி பிரிண்ட் ஆகணும் a ஆஃப் I பேஸ் பண்ணி எனக்கு அதில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட அரேஸோட எலமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க போகிறோம். ஸோ எனக்கு அதே மாதிரி ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் டபுள் கோட்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டு ஸ்பேஸை வந்து நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு எனக்கு 1/1 எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். out.println அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணும்போது எனக்கு வந்து 1/1 எனக்கு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளோட மெயின் ஃபங்க்ஷனுக்காக நம்ம வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும்னா அந்த வந்து நம்ம வந்து அரேவை வந்து இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ நான் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் கிளாஸ் நேம் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட ஆப்ஜெக்டோட நேம் வந்து O அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நியூவாக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுனால நியூன்னு கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்மளோட கிளாஸ் நேம் அரே இன்சர்ஷன் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து எனக்கு பேசிஸில் எனக்கு பிரிண்ட் ஆகணும், இண்டெக்ஸ் பேசிஸில் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக இன்டீஜர் எனக்கு a ஆஃப் அரேஸ் எல்லாம் எனக்கு ஏல ஸ்டோர் ஆகணும் அப்படின்றதுக்காக a டிக்ளேர் பண்ணிவிட்டு எனக்கு மொத்தம் எவ்வளோ சைஸ் வேணும், எனக்கு 5 சைஸில் எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக 5 அப்படி நியூ இன்ட் 5 அப்படின்னு நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு நான் ஃபார் லூப் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். ஃபார் இன்ட் j ஈக்குவல் டு 0 எனக்கு 0லேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கப்புறம் லென்த்தை பேஸ் பண்ணி எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ j இஸ் லெஸ் தென் a டாட் லென்த்துன்னு நான் டிக்ளேர் பண்ணுறேன். எனக்கு ஐட்ரேஷன் வந்து 1/++ல் வரணுன்றதுக்காக j++ன்னு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இது எனக்கு எப்படி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா எனக்கு வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்கு நான் எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா a ஆஃப் j ஈக்குவல் டு j அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எந்த பேசிஸில் எனக்கு பிரிண்ட் ஆகணும் a ஆஃப் 0 is equal to 1, a of 1 equal to 2. ஸோ அந்த பேஸஸில் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி. இப்போது நான் இதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா ஆப்ஜெக்ட் வச்சு எனக்கு நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ o.print எதில் இருக்குது எனக்கு பிரிண்ட் ஆகணும், ஏல இருக்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ நான் ஏன்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் வந்து எந்த பேஸஸில் எனக்கு வரும் அப்படின்னா 0, 1, 2, 3, 4 பேஸஸில் எனக்கு வரும். இப்போது இதில் எனக்கு ஃப்ரண்ட்டில் எனக்கு ஒரு அரேவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனி ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதுக்கும் சேம் நான் என்ன பண்ணேன்னா பப்ளிக் வாய்ட் இன்சர்ட் அட்
ஸ்டார்ட் அப்படின்றத நான் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபார் லூப்பை டிக்ளேர் பண்ணுவோம். அப்போ நான் எதில் இருக்க அரேவை நான் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன், ஏல இருக்க அரேல தான் நான் ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் அதுக்கு என்ன கொடுத்துக்கணும்னா இன்ட் ஏன்னு கொடுத்துட்டு அரேவை நான் டிக்ளேர் பண்ண போகிறோம். அதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு வேல்யூவை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் இன்ட்டு வேல்யூ அப்படின்றத இன்ட்டு வேல் அப்படின்றத நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஐட்ரேஷன் பண்ணுறதுக்காக ஃபார் லூப்பை வந்து டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ நான் ஃபார் அப்படின்னு கொடுத்துட்டு எனக்கு ஐ ஈக்குவல் டு லென்த் பேஸ் பண்ணி எனக்கு பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏ டாட் லென்த் அப்படின்றது கொடுத்துட்டேன். எனக்கு 1 by 1 எனக்கு மைனஸ் ஆகிட்டே வரணும். அப்போ தான் என்னோட ஃபஸ்ட் எலமெண்ட்டை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ -1ன்னு கொடுத்துட்டு ஐ இஸ் கிரேட்டர் தென் 0ன்றத கண்டிஷனை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் மைனஸில் எனக்கு டிக்ரிமெண்ட்டில் எனக்கு அப்போ தான் என்னோட ஃபஸ்ட்டு எல்லா பொசிஷனும் எனக்கு 1 by 1 மூவ் ஆகிட்டு எனக்கு ஃபஸ்ட்டில் என்னோட பொசிஷன் வந்து டிக்ளேர் ஆகும். ஸோ அது அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம டிக்ரிமெண்ட்டில் வந்து கொடுக்கணும். ஸோ ஆஸ் யூஷுவல் எனக்கு கே ஆஃப் ஐயை நான் வந்து டிக்ரிமெண்ட்டில் வந்து இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ அது கே ஆஃப் ஐ ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு அதை நம்ம வந்து i -1 அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா என்னோட எலமெண்ட் அப்படியே 1 by 1 மூவ் ஆகிட்டு ஃபஸ்ட்டில் என்னோட எலமெண்ட் பொசிஷன் வந்து இன்க்ளூட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம அப்போ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் தான் என்னோட வேல்யூவை நான் டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன கொடுத்துக்கிட்டேன்னா ஏ ஆஃப் 0 ஈக்குவல் டு அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், வேல்யூவை டிக்ளேர் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக நான் VAL அப்படின்றத வேல்யூவை நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ இதை டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம ஆல்ரெடி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுக்கணும்னா இதை கால் பண்ணுறதுக்காக அதே ஓ டாட் இன்சர்ட் அட் ஸ்டார்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டில் தான் நம்ம பிரிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம் 0 இண்டெக்ஸில். ஸோ ஏன்னு கொடுத்துட்டு அந்த 0 இண்டெக்ஸில் நம்மளுக்கு என்ன வேல்யூ, ஏன்னா நம்ம முன்னாடியே சின்டெக்ஸ்லேயே நம்ம கொடுத்துருக்கோம் நம்மளோட மெயின் ஃபங்க்ஷனில். ஸோ நான் 50 அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். எனக்கு 50ன்ற வேல்யூ ஃபஸ்ட்டில் வரணும் அப்படின்றத நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ரன் பண்ணும்போது எனக்கு எந்த மாதிரி அவுட்புட் வரும்னா என்னோட ஃபஸ்ட்டில் என்னோட பிரிண்ட் ஆகும் 50ன்ற வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்சர்ஷனை வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அரே டெலிஷன், எனக்கு ஏதாச்சும் தேவையில்லாத ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அதை டெலீட் பண்ணிவிட்டு இருக்கிற எலமெண்ட்ஸை என்னால் ஆர்டரில் மேனேஜ் பண்ண முடியறதா என்ன சொல்லுவோம்னா அரே டெலிஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அரே டெலிஷனோட லைவ் கோடு நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, அரே டெலிஷனுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன டிக்ளேர் பண்ணிக்கிறேன்னா கவுண்ட்டை வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன், எவ்வளோ கவுண்ட் ஆஃப் எடுக்க போகிறோம். ஸோ ஸ்டாட்டிக் இன்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். என்னோடய கவுண்ட் வந்து 5 அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் எவ்வளோ அரேஸ் நம்ம எலமெண்ட்ஸை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணோம். ஸோ நான் இன்ட் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் எலமெண்ட்ஸை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 12 34 65 8 13 14 ஏதாச்சும் ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸாக 5 செட் ஆஃப் எலமெண்ட்ஸை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம். ஸோ நான் டெலீட் ஃப்ரம் பொசிஷன் அப்படின்ற ஒரு நம்ம வந்து நம்மளோட கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓபிஜே அப்படின்ற ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் நேமை நான் வந்து எடுத்துக்கலாம். ஓபிஜேன்னு நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நியூவாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஆக்சுவல் திரும்ப நம்மளோட கிளாஸ் நேமை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். டெலீட் ஃப்ரம் பொசிஷன் அப்படின்னு நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். இதை டிக்ளேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட பிரிண்ட் பண்ணணும். ஏன்னா இந்த எலமெண்ட்ஸை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன கொடுத்துக்கலாம்னா நம்மளோட ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ண நேமும் பிரிண்ட்டுன்னு நான் கொடுத்து எதில் இருக்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணோம், ஏல இருக்க எலமெண்ட்ஸை தான் நம்ம பிரிண்ட் பண்ணோம். ஸோ நம்ம ஓபிஜே அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம 2 ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஒன்று வந்து நம்ம என்னென்னா எண்டில் இருக்கிறத டெலீட் பண்ண போகிறோம். அப்படி இல்லைனா பொசிஷன் பேஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம எண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்போ மெத்தட் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன இது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆக்சுவல் டெலீட் ஃப்ரம் எண்ட்லேருந்து ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு டெலீட் ஃப்ரம் பொசிஷன்லேருந்து ஒரு மெத்தட் நம்ம வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நான் வந்து டெலீட் ஃப்ரம் எண்டுக்காக ஒரு மெத்தட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பப்ளிக் வாய்ட் டெலீட் ஃப்ரம் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மெத்தட் நேம் வந்து நான் கொடுத்துக்கிறேன். டெலீட் ஃப்ரம் எண்ட் அப்படின்ற என்னோட மெத்தட் நேம் நான் வந்து கொடுத்துட்டு நம்ம எதில் இருக்கிறத டெலீட் பண்ண போகிறோம், ஏல இருக்க எலமெண்ட்ஸை தான் நம்ம டெலீட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா இன்ட் ஏ அப்படின்னு நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை நான் எதை பேஸ் பண்ணி டெலீட் பண்ண போகிறோன்னா லென்த்தை பேஸ் பண்ணி. ஸோ அதுக்கு நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா
இஃப் லென்த், இந்த லென்த்தை வந்து நம்ம எதில் இருக்கிற லென்த்தை எடுக்க போகிறோம், ஏல இருக்க எலமெண்ட்ஸை தான் லென்த்தை பேஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ நான் ஏ டாட் லென்த்துன்னு கொடுத்துட்டு கண்டிஷனை ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நான் என்னோடய வேல்யூஸை ரிட்டன் தரதுக்காக ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனக்கு எந்த மாதிரி வந்து டெலீட் ஆகணும்னா 1 by 1, அதுக்கு நான் என்ன கொடுத்தேன்னா கவுண்ட் மைனஸ் அப்படின்னு நான் என்னோட ப்ரொசீஜரை நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இது வந்து டெலீட் ஃப்ரம் எண்டுக்கு. இப்போ பொசிஷன் பேஸ் பண்ணிக்கு நம்ம ஒரு மெத்தட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பப்ளிக் வாய்ட் டெலீட் ஃப்ரம் பொசிஷன் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் பொசிஷன் பேஸ் பண்ணி நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ டெலீட் ஃப்ரம் பொசிஷன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி நம்ம எதில் இருக்கிறத வந்து பொசிஷன் பேஸ் பண்ணி பண்ண போகிறோம், ஏல இருக்க எலமெண்ட்ஸை தான். ஸோ நான் அதுக்கு இன்ட் ஏ அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதே மாதிரி எதை பேஸ் பண்ணி நம்ம டெலீட் பண்ண போகிறோம், பொசிஷன். ஸோ அதுக்கு நான் இன்ட் பொசிஷன் அப்படின்றத நான் என்னோடய பேராமீட்டர்ஸில் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். அப்போது இது நம்ம வந்து பொசிஷன் பேஸ் பண்ணி டிக்ளேர் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா என்னோடய இஃப் கண்டிஷனை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ நான் இஃப் பொசிஷன் எது மாதிரி கவுண்டோட கிரேட்டராக இருக்குது அப்படின்னாலும் அதே மாதிரி நான் இந்த இடத்துல இன்னொரு கண்டிஷனும் கொடுக்குறேன், பொசிஷன் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டு கண்டிஷனும் பேஸ் பண்ணி அதுக்கு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் டிக்ளேர் பண்ணுறேன். எனக்கு சப்போஸ் நான் இந்த கண்டிஷன் எனக்கு வந்து இன்வாலிடாக நான் ஏதாச்சும் கொடுக்குறேன், அதில் இல்லாத ஒரு பொசிஷன் கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா இன்வாலிட் பொசிஷன் அப்படின்றத எனக்கு பிரிண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு என்னோடய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களோட விஷ் தான். நான் இன்வாலிட் அப்படின்னு வரதுக்காக நான் இன்வாலிட் பொசிஷன் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆக்சுவல் இதுக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா இன்வாலிட் பொசிஷன் அப்படின்றத எனக்கு பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டும் நான் அந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு நம்ம ஃபார் லூப்பை வந்து டிக்ளேர் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஐட்ரேஷன் பர்பஸ்க்காக நம்ம ஃபார் லூப்பை எடுத்துக்கிறோம். ஸோ நான் ஃபார்ன்னு கொடுத்துட்டு எனக்கு ஆக்சுவல் இன்சுலேஷன் ப்ராசஸ் ஃபார் லூப் சின்டெக்ஸ் படி இன்ட் ஐ ஈக்குவல் டு பொசிஷன் -1. ஏன்னா எனக்கு வந்து நம்ம பொசிஷன் பேஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ பொசிஷன் -1 அப்படின்னு நான் கொடுத்துட்டு கவுண்ட்டில் தான் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் நம்மளோட வேல்யூஸை. ஸோ ஐ இஸ் லெஸ் தென் கவுண்ட்டுன்னு நான் கொடுத்துட்டு கவுண்ட் டு -1 கொடுத்து இன்க்ரிமெண்ட்டில் எனக்கு வர மாதிரி நான் இன்க்ரிமெண்ட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எதில் இருக்கிறத வந்து நம்ம வந்து பொசிஷன் வைஸ் பண்ண போகிறோம், ஏல இருக்கிறது தானே. அப்போ ஏ ஆஃப் ஐ ஈக்குவல் டு என்ன டிக்ளேர் பண்ண போகிறோம்னா ஏ ஆஃப் ஐ +1. ஸோ கண்டிஷனை பேஸ் பண்ணுறதுக்காக ஏ ஆஃப் ஐ +1 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இதுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கவுண்ட்டோட இதை நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். நம்ம எல்லா வேல்யூஸும் கவுண்ட் பேஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம் இதில். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கவுண்ட் மைனஸ் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு எல்லாமே நான் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகணும்ல. ஸோ அதுக்கு நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். பப்ளிக் வாய்ட் பிரிண்ட்ன்ற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம டிக்ளேர் பண்ணி எதில் இருக்கிறத பிரிண்ட் பண்ண போகிறோம், லாஸ்ட்டாக இன்ட் ஏல இருக்க மொத்த எலமெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ பிரிண்ட் ஏ அப்படின்றத டிக்ளேர் பண்ணிவிட்டு இதுலேயும் நம்ம ஆக்சுவல் என்ன பண்ண போனோம் ஃபார் லூப். ஏன்னா நம்ம நார்மலாகவும் டிக்ளேர் பண்ணலாம், ஃபார் லூப்பாகவும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். சரி நம்ம ஃபார் லூப்லேயே ஐட்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபார் இன்ட் எனக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். இன்ட் ஐ ஈக்குவல் டு 0 நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம இதில் கவுண்ட்டில் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ட் ஐ இஸ் லெஸ் தென் கவுண்ட்டு நான் டிக்ளேர் பண்ணிவிட்டு ஐட்ரேஷனுக்காக ஐ ++ அப்படின்றது. அதே மாதிரி நம்ம என்ன கொடுக்கணும்னா எனக்கு எப்படி பிரிண்ட் ஆகணும் அப்படின்றத நம்ம டிக்ளேர் பண்ணி ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா system.out.println அப்படின்னு நான் கொடுத்துட்டு எதில் இருக்கிறத பிரிண்ட் பண்ண சொல்கிறேன்னா ஏ ஆஃப் ஐயில் இருக்கிறத பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். எனக்கு எப்படி பிரிண்ட் ஆகணும்னா ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும்னா நம்ம கேப் கொடுத்துக்கலாம். நான் அப்படியே நான் டிக்ளேர் பண்ணுறதுனால நான் ஸ்பேஸ் நான் இந்த இடத்துல வந்து டிக்ளேர் பண்ணல. அண்ட் தென் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இதுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். 1 by 1 எனக்கு பிரிண்ட் ஆகணும் எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும். ஏன்னா நம்ம இதில் 2 ஸ்டேட்மெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு எனக்கு 1 by 1 பிரிண்ட் ஆகணும்னா println டிக்ளேர் பண்ணியிருக்கேன். system.out.println சொல்லிட்டு ஸோ எனக்கு 1 by 1 பிரிண்ட் ஆகணும். டெலிட் எண்ணில் இருக்கிறதும் பொசிஷனில் இருக்கிறது சேம் லைனில் பிரிண்ட் ஆகணும். 1 by 1 பிரிண்ட் ஆகும். ஸோ நான் println ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத நம்ம இப்போ டிக்ளேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ எனக்கு எப்படி பிரிண்ட் ஆகும்னா நான் பொசிஷன் வைஸும் எனக்கு பிரிண்ட் ஆகும், என் வைஸும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் எல்லாமே நம்ம வந்து எல்லா மெத்தடுமே நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அது 2 மெத்தடையும் வந்து கால் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து வெறும் பிரிண்ட்டுக்கு மட்டும் தான் எங்கள் ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா இந்த 2 மெத்தடுக்கும் நம்ம கால் பண்ணோம். ஸோ அது எப்படி நம்ம கால் பண்ணோம்னா obj.delete ஃப்ரம் ஃபஸ்ட்டு நம்ம எண்டுக்கு தான் வந்து மெத்தட் கால் பண்ண போகிறோம். ஸோ delete ஃப்ரம் எண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம்.
எதில் இருக்கிறத நான் டெலீட் பண்ண போகிறேன், ஏல இருக்கிறத தான் நம்ம டெலீட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஏ அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதை நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். அப்போ ஓபிஜே எதில் இருக்கிறத பிரிண்ட் பண்ண போகிறோம், ஏல இருக்கிறத நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஓபிஜே டாட் பிரிண்ட் ஏ அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அண்ட் தென் இது ஒரு மெத்தடுக்கு நம்ம கால் பண்ணியாச்சு. இன்னொரு மெத்தடுக்கும் நம்ம கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணி ஆகணும். ஸோ ஓபிஜே டாட் டெலீட் ஃப்ரம் பொசிஷன்னு கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து செகண்ட் இருக்க மெத்தட் பொசிஷன் பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ண நம்ம மெத்தட் தான். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா ஓபிஜே டாட் டெலீட் ஃப்ரம் அ மெத்தட் ஃப்ரம் பொசிஷன். ஏன்னா நம்ம செகண்டாக க்ரியேட் பண்ண மெத்தட் அதுதான். ஸோ பொசிஷன் ஏன்னு நான் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி எந்த பொசிஷனை வந்து உங்களுக்கு வந்து டெலீட் பண்ணோம் அப்படின்றத நம்ம ஸோ நான் வந்து 8th பொசிஷனை வந்து டெலீட் பண்ணோம் அப்படின்றத கொடுக்குறேன். இது எலமெண்ட் கிடையாது, பொசிஷன் தான். ஸோ ஓபிஜே டாட் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், பிரிண்ட் பண்ண நம்ம டெலீட் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னு நான் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து மெத்தடை கால் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம எல்லா மெத்தட்ஸுமே கால் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நம்ம எல்லா மெத்தடுக்குமே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ப்ரோக்ராம் ரன் பண்ணால் இப்படி தான் வரும். இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் ஆக்சுவல் அப்படி ஏன் இந்த இடத்துல எனக்கு இன்வேலிட் பொசிஷன் அப்படின்னு வந்துருக்குன்னா, ஏன்னா 8th பொசிஷனில் ஒரு எலமெண்ட்டே இல்லை. அப்போ எப்படி நான் வந்து எனக்கு என்னோடய பொசிஷன்ஸை டெலீட் பண்ண முடியும்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வேறு ஏதாச்சும் ஒரு பொசிஷனை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ அங்கே இருக்கிறதே நம்மளுக்கு 5 பொசிஷன்ஸ் வரி தான் இருக்குது. ஏன்னா எனக்கு 8th பொசிஷன் இல்லாதனால தான் எனக்கு வந்து இன்வேலிட் அப்படின்ற ஒரு பொசிஷன் வந்துருச்சு. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 8 அப்படின்றத டெலீட் பண்ணிவிட்டு 3 அப்படின்னு எனக்கு 3rd பொசிஷனில் இருக்கிறத டெலீட் பண்ண சொல்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகுனா 3rd பொசிஷனில் இருக்கிறது எனக்கு டெலீட் ஆகிடும். அப்போ 3rd பொசிஷனில் நம்மளுக்கு என்ன இருக்குது, 65 இருக்குது. அந்த 65ன்றது டெலீட் ஆகிட்டு எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு என்ன ஆகும்னா பொசிஷன்லையும் சரி எண்ட்லையும் சரி நம்மளால் ஈஸியாக பிரிண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் கோர்சஸை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நாங்கள் கொடுத்துருக்க கான்டென்ட்ஸ் மூலிமா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட கொரீஸை வந்து கேட்டுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் டேரெக்டாக வரணும்னா நாங்கள் கீழே அட்ரஸும் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ்னா டேரெக்டாக வந்து உங்களோட கொரீஸை சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எங்களோட மெயில் ஐடி இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கொரீஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க அப்கமிங்கில் வர வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.